ராஜ்யசபால ஒரு இடத்த பிடிக்கிறதுக்காக பதவி வாங்குறதுக்காக அதிமுகவோட பேச்சுவார்த்தையில் இருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. அது உண்மையா மேடம்? முயற்சித்து வரீங்களா? பேச்சுவார்த்தை இல்ல, கூட்டணி அமைந்த போதே கையெழுத்திடப்பட்டு உறுதி செய்யப்பட்டதுதான் ராஜ்யசபா. அந்த ராஜ்யசபா தேர்வுக்கான அந்த நாள் வரும் பொழுது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக யார் ராஜ்யசபா உறுப்பினராக டெல்லிக்கு செல்ல இருக்கிறார் என்பதை அந்த நேரத்தில் தலைமை கழகம் உங்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தேமுதிக விஜயுடன் கூட்டணி வைத்து போட்டியிடுமா இல்ல அதிமுகவுடன் பயணிக்குமா? விஜயுடன் நாங்க கூட்டணி அமைப்போமான்றது நீ விஜய்கிட்ட கேட்கணும். நாங்க 20 வருஷ கட்சி, இந்த கேள்வி எங்க கிட்ட நீங்க கேட்க கூடாது, புரியுதுங்களா? அதனால இந்த கேள்வியெல்லாம் நீங்க விஜய் கிட்ட கேளுங்க. ஏற்கனவே நாங்க எந்த கூட்டணியில இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திப்பிலும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். அதனால எங்களுடைய திட்டங்கள் எல்லாமே கொள்கை ரீதியாக சிறப்பான முறையில் சென்று கொண்டிருக்கிறது.